குறுகிய நேரத்தில் குறுகிய இடத்தில் அதிக மேகக்கூட்டங்கள் திரண்டதால் பாம்பனில் மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை. ராமேஸ்வரத்தில் நேற்று ஒரே நாளில் 10 மணி நேரத்தில் 438 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது குறித்து தலைமை ஆசிரியர்களே முடிவெடுக்கலாம். வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கும் நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. நமக்கு கிழக்கு திசை காற்று, ஈரப்பதம் மிகுந்த காற்று இப்படி வருகிறது. அதே போல வடக்கு திசையிலிருந்து நமக்கு வறண்ட காற்று வருகிறது. அது இரண்டும் சேரும் போதுதான் இந்த இடத்துல நமக்கு மழையாக பொழிகிறது. 23ஆம் தேதி நமக்கு வங்கக்கடலை இந்த இடத்துல எல்பி உருவாவதற்கான தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்டங்கள்ல நமக்கு 23, 24, 25 இந்த 3 நாட்களும் நம்ம கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி பிறகு புயலாக வலுப்பெறுகிறது அப்படின்னா அந்த புயலுக்கு பெங்கல் அப்படின்னு பெயர் வைப்பாங்க. வானிலை ஆய்வு மையத்தால அதிகாரப்பூர்வமாக பெங்கல் அப்படின்னு பெயரிடப்படும். இது சவுதி அரேபியானால பரிந்துரைக்கப்பட்ட பெயர். ஒவ்வொரு புயலுக்குமே ஒவ்வொரு நாடுகள் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் வைக்கப்படும். காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து நமக்கு தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 2 வாய்ப்பா பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா நமக்கு தென் தமிழகம் டெல்டா இந்த 2 பகுதிகளையும் சேர்த்து அது கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நமக்கு வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வாய்ப்பு 1, இது வாய்ப்பு 2. இந்த 2 வாய்ப்புல தான் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது நிச்சயமா. ஏதாவது